பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ஓப்பனாக சொல்லட்டுமா மச்சான்? பாரு என்னை திரும்ப கழட்டி விட்ருவா, குல்லா கொடுத்துருவான்னு பயமாக இருக்கு மச்சான் அப்படிங்கிறான். யார் வினோத்திட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான் கமருதுன்னு. ஏடா ஃபேமிலி ரவுண்டு வருதுன்னு என்னடா இப்படி பயந்துட்ட? பேட் டச்செல்லாம் கொண்டு வர்றான் திரும்ப. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மச்சான் ஓப்பனாக சொல்லட்டுமா மச்சான்? இப்போ பாரு எனக்கு திரும்ப எனக்கு குல்லா கொடுத்துருவான்னு பயமாக இருக்கு மச்சான் அப்படிங்கிறான். எனக்கு நம்பிக்கை இல்லை, எப்படி கமிட் பண்ணுறது? அப்புறம் எதுக்குடா நீ ரேஷன் கார்டு எடுக்க போகிறேன், நான் அந்த ஃபீல்டில் தான் இருக்கேன், இந்த ஃபீல்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் என்னென்னா பார்வை கேமுக்கு பயன்படுத்தியிருக்காங்க கமருதீன். அஃப்கோர்ஸ் தெரிஞ்சு போச்சு. அதெல்லாம் கழட்டி விடுற வேலையை ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா 100 நாள் வரப்போகுது பாருங்கள். அது விஜய் சேதுபதி டீம் வேறு கொளுத்தி போட்டாங்களா. ஸோ இப்போ அவங்க அம்மா வேறு வர்றாங்களா. ஸோ இங்கேயே வச்சு இவன் நிச்சயதாரத்தை மாதிரி பண்ணிடலான்னு பார்க்குது பாரு. ஒரு மாதிரி கன்ஃபெஷன் கொடுத்தெல்லாம் பார்க்குறாங்க. ஸோ இவன் ஒத்துக்க மாட்டான், விவரமாக கலந்து போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டான். இன்னொன்று சொல்கிறான், திவாகர் ஆல்ரெடி திவாகர் பேச்சை கேட்டு வாட்டர்மிலனோட பேச்சை கேட்டு என் பேரை நாரடிச்சிட்டா. எல்லாம் தெரியுதுங்க உனக்கு. வெள்ளேந்து வந்த வீட்டில் கேட்டாலா என்னன்னு தெரில, ஆனால் தெளிவாக தெரியுது இவளுக்கு. பேரை நாரடிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்கிறான். இவன் பேர்லாம் நல்லா தான் இருக்கு, பார்வை பேரை தான் கெடுத்துட்டாங்க. அவளாச்சும் ஒரு ஆளை லவ் பண்ணான். நீ ட்ரையாங்கிள் போட்டுக்கிட்டு அரவரா போய் தடவிட்டு இருந்த, அப்புறம் இங்கே பார்வை தடவிட்டு இருந்த. கேவலங்க. இவன் என்ன பண்ணியிருக்கா? பேட் டச்சுன்னு சொன்னான். எங்கே நடந்துச்சு பாருங்கள், 2வது வாரத்தில் நடந்தே தூக்கிட்டு வர்றாங்க. அப்போனா எவ்வளோ பெரிய வன்மத்தோடு வந்திருக்கான் பாருங்கள். கடைசியாக வச்சு செஞ்சுக்கலாம் உள்ளே இருந்தா அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கான். பேட் டச்சுன்னு சொன்னான். நான் பண்ணல மச்சான், நான் சத்தியமாக பண்ணலடா, நான் சத்தியமாக பண்ணல, எங்கள் அம்மா சத்தியமாக பண்ணலன்ட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. பயந்துட்டான் பார்வை அம்மா உள்ளே வர்றது, ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கெலாம் பயந்துட்டான். ஏன்டா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க அமித், வினோத், பார்வலாம். என்னென்னமோ பேசுகிறான்டா அவன். பார்வை சொல்லுது, அப்படி தாண்டி பேசுவேங்கிறான். ஓஹோ, டைரெக்டாகவே கழட்டி விடுறதுக்கு பார்க்குறான். அப்படி தாண்டி பேசுவேன், ரெடி பண்ணுவேன். நீ என் லைஃப்பை யோசிச்சு எதுவும் பண்ணியா? கம்முன்னு கேட்குறான் பாருக்கிட்ட. யோசிச்சு பண்ணியா நீ என் லைஃப்பை யோசிச்சு எதுவும் பண்ணியா? ஆமாண்டா, உன்னை கல்யாணம் பண்ணலாம் தான் நினச்சேன். அப்புறத்துக்கு பேட் டச்சு இந்த டச்சுன்னு சொன்ன போய் பின்னாடி கேவலமாக பேசுனேன். என்ன வச்சே நீ கேம் ஆடுறியா? நான் ஒன்று வச்சு ஆடுறேன் பார்க்குறியா? ஃப்ரீ ஸ்டாஸ்க்குன்னு என்னென்னமோ பேசுகிறான்டா. என்னது ஃப்ரீ ஸ்டாஸ்க்குன்னு பேசுகிறேண்ணா? ஏய், அவ்வளோதான் மரியாதை, மூடிட்டு உட்காரு, உனக்கு மரியாதை அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அடிக்க போயிட்டான். வாயை பொத்து, சுத்தையும் வாயும் பொத்திக்கிட்டு அப்படின்ட்டான். ஃபேமிலி வர்றதுக்காக திரும்ப அதை கொண்டு வர்றான்டா. ஃபேமிலி வர்றதுக்காக நான் கொண்டு வரலம்மா, நீ மூடிட்டு. ஃபேமிலி வர்றதுக்காக நான் பண்ணல, நீ எனக்கு ஆப்படிச்சிருக்க அப்படிங்கிறான். வேறு லெவல் சண்டைங்க. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.